இந்த கொள்முதல் மையங்கள்ல ஒரு 40 கிலோ மூட்டைக்கு 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்களாம். சிஎம் சார், இது உங்க ஆட்சியில நடந்திருக்குது. உங்களுக்கு வேணா 40க்கு 40னா அது எலெக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயிற்றுல அடிச்சு நீங்க வாங்கின அந்த கமிஷன். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மற்றும் அதனுடைய சுற்றுவட்டார பகுதிகளில் செயல்படக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் வரை லஞ்சம் வாங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது அதிகாரிகளிடம் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருப்பதாக வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் மூட்டைக்கு 60 ரூபாய் லஞ்சம் வாங்குறாங்க. நாங்கள் நகை நட்டை அடை வச்சு மழை வெயிலெல்லாம் கஷ்டப்பட்டு 3 மாதம் கஷ்டப்பட்டு அந்த நெல்லை கொண்டு வந்து டிபிசியில் போட்டு அந்த நேரத்துலையும் மழை பெஞ்சு அதையும் காமத்து பண்ணி நெல்லை எடை போடும்போது எடை போட்டு பில்லுக்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபா பிடிக்கிறாங்க. இந்த தொகையை அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் பங்கு கொடுக்குறோன்னு லோடுமெல்லாம் சொல்கிறாங்க. இதுவரையும் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல.